ராட்சத மனிதர்கள் பத்தியும் ராட்சத உயிரினங்கள் பத்தியும் சின்ன வயசுல நம்ம கதைகளா கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களோட தொடர் தேடுதல் முயற்சியோட விளைவா அதெல்லாம் உண்மைதான்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு பல தொல்லியல் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுகிட்டே வருது. அப்படி ஆராய்ச்சியாளர்களையே எதிர வச்ச உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில மிஸ்டீரியஸான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். டைனோபோன் 2019 வருஷம் பிரான்ஸை சேர்ந்த பேலியன்டாலஜிஸ்ட் மிரளவிக்கக்கூடிய ஒரு ராட்சத டைனோசர் தொடையெலும்பை கண்டுபிடிச்சிருந்தாங்க. மேற்கொண்டு அதை ஆராய்ச்சி பண்ணதுல அது சாரோபாட்ங்கிற நீண்ட கழுத்தை கொண்ட தாவர உண்ணி வகையை சேர்ந்த டைனோசரோடதுங்கிறது தெரிய வந்திருந்தது. இதுவரைக்கும் இந்த பூமியில கண்டெடுக்கப்பட்ட டைனோசரோட தொல்லியல் படிமங்கள்லயே இந்த தொடையெலும்பு தான் ரொம்ப பெரியது. சைக்ளாப்ஸ் கேவ் வேல்ஸ் பகுதியில இங்க சில பேர் எக்ஸ்ப்ளோரேஷன் ட்ரிப் போயிருந்தப்போ பழைய குகை ஒண்ணுக்குள்ளார நுழைஞ்சு பார்த்திருக்காங்க. அப்ப உள்ள அவங்களே எதிர்பாராத விதமா நிறைய செதுக்கப்பட்ட சிலைகளும் ஒற்றை கண் கொண்ட உருவங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க குகைக்குள்ளார செதுக்கப்பட்டிருந்த எல்லா உருவங்களுமே பயமுறுத்துற மாதிரியான தோற்றத்துல தான் மர்மமான ஒன்னாவே தான் இருந்திருக்கு. தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களோட கணிப்புப்படி 5500 வருடங்கள் பழமையானதா இருக்கலாம்னு நம்பப்படுற இந்த பகுதியும் அதுல இருந்த மர்மமான சைக்ளோப் சிலைகளும் யாரால எதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிற விவரம் மட்டும் மர்மமானதாவே தான் இருந்தது. Mysterious skull. Found her body intact and wearing this incredible golden headdress. கடந்த 1926 வருஷம் ஈராக்கோட பழமையான பண்டைய நகரம் ஒன்றிலிருந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடத்தகுந்த தொல்லியல் ஆதாரம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதாவது நூற்றுக்கணக்கான கல்லறைகளை கொண்ட பழமையான பெரிய கிரேவ்யார்ட் ஒண்ணு அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அது எல்லாமே ஏதோ புதையல் மாதிரி தங்கத்தால உருவான சிலைகளோடையும் ஆபரணங்களோடையும் சேர்த்தே தான் உருவாக்கப்பட்டிருந்தது. அதனால இந்த டாம்ப் மொத்தமுமே யாராவது முக்கியமான அரச வம்சத்தை சேர்ந்தவங்களதா தான் இருக்கணும்னு சொல்லி அனுமானிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா அங்க கண்டுபிடிக்கப்பட்டிருந்த ஸ்கல் ஒண்ணு முழுவதும் ஸ்ட்ரேஞ்சான லுக்கிங்ல தங்க ஆபரணங்கள் மூலமா அதாவது தங்க கிரீடத்தால அலங்கரிக்கப்பட்டது மாதிரியே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சீ டிராகன் largest ichthyosaur skeleton ever found in Britain. சில வருஷங்களுக்கு முன்னாடி யூகேல இருக்கிற ரூட்லேண்ட் வாட்டர் நேஷனல் பார்க்குங்கிற இடத்துல சிலர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா எக்ஸ்ட்ராடினரியான பழங்கால தொல்லியல் படிமம் ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்டும் பேலியன்டாலஜிஸ்டும் விஷயம் கேள்விப்பட்டு அந்த பகுதிக்கு வந்து மேற்கொண்டு தரையில பதிஞ்சிருந்த அந்த ஃபாசில்ஸ் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது டைனோசரோட படிமம் எல்லாம் இல்ல இச்தியோசாரஸ்ங்கிற ஆரம்ப கால ஜுராசிக் பீரியடை சேர்ந்த ஒரு சீ ரெப்டைல் அதாவது கடல்வாழ் உயிரினம்ங்கிற விவரமே தெரிய வருது. 250 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஐரோப்பிய கடல் பகுதிகள் ஆக்கிரமிச்சு வாழ்ந்த இதுங்களுக்கு சீ டிராகன் அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. அப்படிப்பட்ட இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் சீ கிரியேச்சரை தான் 10 மீட்டர் நீளத்துக்கு பிரம்மாண்டமான வகையில பிரிட்டன்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மெகா வாரியர் பசிபிக் பெருங்கடலோட ஆழமான பகுதியில ஸ்கூபா டைவர்ஸ் மூழ்கி பார்த்தப்போ மிக பிரம்மாண்டமான வார் ஹெல்மெட் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காங்க. ராட்சத உருவத்தில் இருந்த இந்த ஹெல்மெட்டை கண்டிப்பா மனிதர்கள் பயன்படுத்தி இருக்க வாய்ப்பே இல்லை. அதனால இந்த ஜியன்ட் வார் ஹெல்மெட்டை நெஃபிலிம்ங்கிற ராட்சத மனிதர்கள் பயன்படுத்தி இருக்கலாங்கிற மாதிரியும் நம்பப்பட்டது. இந்த நெஃபிலிம்கள் பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற மர்மமான மனிதர்கள். வழக்கத்துக்கு மாறா அவங்க உருவத்துல ரொம்ப பெரியவங்களாவும் வலிமையான ராட்சதர்களாவும் இருந்திருக்காங்க. அதனால பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அவங்கள மாதிரி ராட்சத மனிதர்கள் கூட இதை உபயோகப்படுத்தி இருக்க வாய்ப்பு இருக்கலான்னு சிலர் சொன்னதனால மர்மமான ஆழ்கடல் கண்டுபிடிப்பு ஒன்னாவே மாறி இருந்தது இந்த மெகா வாரியர் ஹெல்மெட். ரெப்டிலியன் ரிமைன்ஸ் கண்ணாடி பாக்ஸ்குள்ளார ரெப்டிலியன் வகையை சேர்ந்த அதே சமயம் மனிதர் மாதிரியும் உடல் தோற்றத்தை கொண்ட ப்ரீ ஹிஸ்டாரிக் கிரியேச்சரோட எலும்பு கூடு மாதிரியான இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. லிசார்ட் பாடி மற்றும் ஹியூமனாட் பாடியோட இருந்த இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எந்த மியூசியம்ல வைக்கப்பட்டு இருந்ததுங்கிற விவரம் சரியா தெரிய வரல. ஒரு கை மட்டும் மிஸ் ஆன மாதிரியான இந்த மிஸ்டீரியஸ் கிரியேச்சர் ஈஜிப்ட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதும் பல ஆயிரம் வருடங்கள் பழமையானதுன்னு சொல்லியும் Facebookல இந்த வீடியோ ஃபுட்டேஜை வைரலாக்கி இருந்தாங்க. ஆனால் இதோட உண்மை தன்மை இன்னமும் மர்மமான ஒன்னாவே தான் இருக்கு. கார்கான்டுவான் கிரியேச்சர் ஹவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மர்மமான விஷயம் தான் இது. அங்கிருந்த மலைப்பகுதியை ஒட்டின ஐசோலேட்டடான பிளேசஸ்ல வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தை சேர்ந்த ராட்சத உயிரினமோட எலும்புகளும் மண்டை ஓடுகளும் செதறி கிடக்கிற மாதிரியான காட்சியை யாரோ வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்த செதறி கிடந்த எலும்புகளை எல்லாம் அதோட சைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த பழங்கால மிருகம் ஏறக்குறைய 10 அடி உயரம் இருந்திருக்கலாங்கிறது இந்த வீடியோவை பார்த்த பலருடைய கருத்தாகவும் இருந்தது. ஆனா இவ்வளவு எலும்புகள் எப்படி அப்படியான ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல குவிஞ்சு கிடந்தது, யார் இதை கொண்டு வந்து போட்டிருப்பாங்கிற விவரம் தான் மர்மமான ஒன்னாவே இருந்தது. ஜியன்ட் ஸ்கெலட்டன் தெற்கு தாய்லாந்தோட குகைப்பகுதி ஒன்றிலிருந்து பிரம்மாண்டமான மனித எலும்புக்கூடு ஒன்றை சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய பாம்பு மாதிரியான கிரேச்சர் ஒன்னையும் மனித தலைப்பகுதியும் சேர்த்து வச்சு உருவான மாதிரியான இந்த எலும்புக்கூடோட தோற்றம் பார்க்க மிரள வைக்கக்கூடிய விதமா தான் இருந்தது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது சிமெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்ட் இன்ஸ்டாலேஷனா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். பெருவியன் மம்மிஸ்
இறந்து போன மனிதர்களை மம்மிகளா பதப்படுத்துற பண்டைய கால நடைமுறை நம்மளை பொறுத்த வரைக்கும் எகிப்துல மட்டும்தான் 3000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே நடைமுறையில் இருக்கிறதா நாமெல்லாம் பெரும்பாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் 7000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே பெருவில வழக்கத்தில் இருந்திருக்கு. பெருவில் இருக்கிற பல்வேறு கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க இந்த பாரம்பரியத்தை பல நூற்றாண்டுகளாவே ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால மம்மிஃபிகேஷன் பண்ணப்பட்ட பல மனித உடல்கள் பெருவில் இருந்தும் குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையில ஆராய்ச்சியாளர்களால அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மம்மி மனித உடல் தோற்றத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஏலியனிஸ்டிக்கான லுக்ல தான் இருந்தது. கையில மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லாம 3 விரல்களோடையும் ரொம்ப குச்சி மாதிரியான எலும்புகளோடையும் வித்தியாசமான மண்டை ஓட்ட அமைப்போடையும் இருந்ததுனால இது மனித இனமா இல்லாம வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் கிரியேச்சரோட தான் இருக்குமோங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. Bigfoot skull. Holy mackerel! Look at that! That's not a bear skull. மனித நடமாட்டம் இல்லாத இடங்கள்லயும் அடர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளாரையும் நுழைஞ்சு பாத்தீங்கன்னா ஆதி மனிதனுடைய தொல்லியல் தடயங்கள் ஆரம்பிச்சு முற்றிலுமா அழிஞ்சு போன ப்ரீஹிஸ்டாரிக் கிரியேச்சர் வரைக்குமான பல விஷயங்களோட தொல்லியல் ஆதாரங்களை தேடி கண்டுபிடிக்க முடியும். அப்படித்தான் மனித முகத்தோற்றம் கொண்டது மாதிரியான மர்மமான மண்டை ஓடு ஒண்ணை இங்க சில பேர் ரெயின் ஃபாரஸ்ட் ஒன்னோட சதுப்பு நில பகுதியில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த மிஸ்டீரியஸான ஸ்கல் பார்க்க முழுசா மனிதன் மாதிரியும் இல்லாம ஏதோ ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் கிரியேச்சரோடையும் ஒத்து போகாமவும் இருந்ததுனால பிக்ஃபுட்ங்கிற மர்ம மிருகத்தோடதா கூட இருக்கலாங்கிற மாதிரியான கருத்துக்கள் பலராலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. That is not a bear. Giant actually exist. இந்த பூமியில உண்மையிலேயே ராட்சத மனிதர்கள் வாழ்ந்தாங்களாங்கிற கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்ற விதமா சில மர்மமான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்பப்போ இந்த பூமியோட ஏதாவது ஒரு பகுதியில இருந்து அடிக்கடி கண்டுபிடிக்கப்பட்டுக்கிட்டே தான் வருது. அப்படியான ஒரு டிஸ்கவரின்னு சொல்லி தான் இந்த வீடியோவும் இணையதளங்கள்ல வைரல் ஆகி இருந்தது. ஃபாசில் ஹண்டர்ஸ்னு சொல்லி சில பேர் இங்க குறிப்பிட்ட ஒரு நிலப்பகுதியை ஆழமா தோண்டி பார்த்தப்போ ராட்சத மனிதர்களுக்கு உண்டான சைஸ்ல இருந்த பெரிய எலும்புகளும் கிடைச்சிருந்தது. நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சா இருந்த இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. ஆனா இந்த வீடியோ அட்டென்ஷனுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட போலியான ஒன்னாவும் இருக்கவும் வாய்ப்பு அதிகம். அதே சமயம் இந்த மாதிரியான மர்மமான எலும்புக்கூடுகளும் மண்டையோடுகளும் நிஜத்துல கண்டுபிடிக்கப்படவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆர்கியாலஜி சம்பந்தமா நம்ம சேனல் அப்லோட் ஆன வீடியோஸை பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் யூடியூப்ல போய் தமிழ் அல்டிமேட் மிஸ்ட்ரி, தமிழ் அல்டிமேட் டிஸ்கவரிஸ், தமிழ் அல்டிமேட் ஆர்கியாலஜின்னு கீவேர்ட்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சேனலோட Facebook பேஜ்லயும் நிறைய நீங்க பார்க்காத வீடியோஸ் டெய்லி அப்லோட் ஆகிட்டே வருது. ஃபுல் லென்த் வீடியோவா இருந்தாலும் சரி, ரீல்ஸா இருந்தாலும் சரி, அதை பார்க்கணும்னா தமிழ் அல்டிமேட் Facebook பேஜுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா கிளிக் பண்ணி அந்த பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெட்ரிஃபைட் ஜியன்ட். ஈரானோட மலைகள் நிறைஞ்ச வறண்ட நிலப்பகுதி வழியா சிலர் கார்ல போயிட்டு இருந்தப்போ தூரத்துல செங்குத்தான மலைகளுக்கு நடுவுல அசல் மனித உருவம் கொண்டது மாதிரியே வினோதமான பாறை அமைப்பு ஒண்ணு கவனிச்சிருக்காங்க. அது மனிதர்களால செதுக்கி உருவாக்கப்பட்டிருக்குமா இல்ல தோற்ற பிழையினால இயற்கையாவே உருவான ஒரு விஷயம் தான் நம்ம கண்களுக்கு மனித உருவம் மாதிரி தெரியுதான்னு சொல்ல முடியல. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ப்ரீஹிஸ்டாரிக் பீஸ்ட். அமேசானோட அடர்ந்த காட்டுக்குள்ளார சிலர் நுழைஞ்சு போயிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா அவங்க பார்வைக்கு கிடைச்ச ஒரு மர்மமான உயிரினத்தோட தொல்லியல் தடயம் தான் இது. மிகப்பெரியதா வாய பழந்த மாதிரியான ஒரு ராட்சத மிருகம் எலும்பு கூட அங்க இருந்த பாறைக்குள்ளாரையும் மண் திட்டலையும் உறைஞ்சு போன மாதிரியான இந்த காட்சி நம்ப முடியாத அளவுக்கு பிரமிப்பை ஏற்படுத்தி இருந்தது. முதலையா இல்ல டைனோசரோட ஸ்கெலட்டனானு சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு டிஃபரெண்டா இருந்ததை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பெட்ரிஃபைட் கிராப். பாறையோட பாறையா ஒட்டி இறந்து போன பெரிய முதல ஒன்னோட ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரின்னு சொல்லி சமீபத்துல ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி இருந்தது. அந்த காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்லோட ஒட்டி பிரசர்வான மாதிரியான இந்த முதலையோட உருவம் உண்மையிலேயே முதலதானா இல்ல தத்ரூபமா செதுக்கப்பட்ட ஆர்ட் ஒர்க்கான்னு தெரிய வரல. ஆனா இன்டர்நெட்ல நிறைய பேருடைய கவனத்தை ஈர்க்கும்படியாவே மாறி இருந்தது இந்த வீடியோ. மெக்லோடன் டூத். Todos los animales actuales, toda la diversidad. சிலியோட அட்டகாமா டெசர்ட் ஏரியாவில் ஆழமா மணல் பகுதியை தோண்டி சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு ராட்சத சைஸ்ல பல் ஒண்ணு கிடைச்சிருந்தது. தொடர்ந்து அந்த பகுதியை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கடல் பகுதியில இருந்து மொத்தமா அழிஞ்சு போன மெக்லோடன் சுறாவோட தொல்லியல் படிமங்களும் அங்க கிடைச்சிருந்தது. அதோட பல்லு ஒண்ணு தான் இந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்கு. அப்படின்னா இன்னைக்கு பாலைவனமா இருந்த ஒரு பகுதி பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கடலா இருந்ததையும் உறுதிப்படுத்தி இருந்தது மெக்லோடனோட இந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு. ஆன்ஷியன் சென்டார். புராண மிருகங்கள்ல ஒன்னா குறிப்பிடப்படுற ஒரு கற்பனை வடிவம் தான் இந்த சென்டார். இடுப்பு வரைக்கும் மனித உடலும் அதுக்கு கீழே குதிரையோட உடலமைப்பு கொண்டது மாதிரியான இந்த வினோதமான கிரேச்சர் கிரேக்க புராணங்கள்ல குறிப்பிடப்படுற ஒரு உயிரினம். கிரேக்க புராணங்கள்ல மட்டுமல்ல சில ரோமானிய புராணங்கள்லயும் நவீன இலக்கியங்கள்லயுமே கூட பிரதானமா இடம் பிடிச்சிருக்கக்கூடிய சென்டாருங்கிற இந்த கிரேச்சர் குதிரை மனிதன்கிற பெயர்ல அறியப்படுறதோட இந்த குதிரை மனிதனை நீங்க ஹாலிவுட் படங்கள்லயுமே கூட பார்த்திருக்கலாம். இப்படி 1000 வருடங்களுக்கும் மேலா பழமையான புராண மிருகம் ஒண்ணு உண்மையிலேயே வாழ்ந்திருக்குமோன்னு நம்மள நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு மர்மமான தொல்லியல் கண்டுபிடிப்பு ஒண்ணு யூனிவர்சிட்டி ஆஃப்
ஆஃப் டெனசில வச்சிருக்கிறதா சொல்லி ஒரு வீடியோ சமீபத்துல ஆன்லைன்ல வைரல் ஆகி இருந்தது. சென்டர் மாதிரியே தோற்றம் கொண்ட எலும்பு கூடு ஒண்ணு இங்க கண்ணாடி பாக்ஸ்குள்ள பிரசர்வ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. கிரீஸ்ல சில அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்போ இந்த மிஸ்டீரியஸான ஸ்கெலட்டன் கண்டுபிடிக்கப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. சோ வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் நம்ப முடியாத அளவுக்கு வினோதமான உயிரினங்கள் இந்த பூமியில கண்டிப்பா வாழ்ந்திருக்கலாம்னு நம்புறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்குள்ளார ஒரு விதமான ஆர்வத்தை தூண்டுதுன்னே சொல்லலாம். பெட்ரிஃபைட் ஸ்னேக். தாய்லாந்துல குறிப்பிடும்படியான ஒரு பகுதி தான் இந்த நாகா கேவ். இத ஸ்னேக் கேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. முவாங்கான்ங்கிற மாகாணத்தில் இருக்கிற இந்த பகுதிக்கு போனா அந்த நாகா கேவுக்குள்ளார அசல் பாம்பு மாதிரியே ராட்சத பாறை மாதிரியான ஒரு அமைப்பை பார்க்க முடியும். ஆனா தாய்லாந்தை சேர்ந்த மக்கள் இது உண்மையிலேயே ராட்சத அளவுக்கு வாழ்ந்து அழிஞ்சு போன பாம்பு ஒன்னோட பிரசர்வான படிமத்தோட வடிவமா தான் பாக்குறாங்க. ஆனா இது மனிதர்களால உருவாக்கப்பட்டதா இல்ல இயற்கையிலேயே உருவானதான்னு தெரியல. இருந்தாலும் தாய்லாந்தோட முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல குறிப்பிடும்படியான ஒரு இடம்னே சொல்லலாம் இந்த பகுதியை. Mummified pets. People who love their pets wanted the pets with them in their afterlife. And so you wind up saying, okay, when I die or after I die, bury my pet with me. நாம் ஆசையா வளர்க்கிற செல்ல பிராணிகள் இறந்து போயிட்டா மண்ணை போட்டு மூடி அடுத்த பிராணியை வாங்கி வளர்க்க தயாராயிடுவோம். ஆனா எகிப்தியர்கள் 3000 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அவங்க மனுஷன் செத்தாலும் சரி நாய் இறந்து போனாலும் சரி அதை மமிஃபிகேஷன் பண்ணி புதைக்கிறது தான் வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படி ஈஜிப்ட்ல விவசாயி ஒருத்தர் சமீபத்துல பக்காவா பதப்படுத்தப்பட்ட பல நூறு வருஷங்கள் பழமையான பெட் அனிமல்ஸோட மம்மிஸை கண்டுபிடிச்சிருக்காரு. பண்டைய எகிப்தியர்கள் இறந்த பிறகான அவங்க வாழ்க்கையில தன்கிட்ட இருந்த செல்வங்களும் மற்ற செல்ல பிராணிகளுமே கூட பின்தொடர்ந்து வரணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸை இறந்து போன விலங்குகள் கிட்டையும் செஞ்சிருக்காங்க. அதுக்கான ஆதாரம் தான் இது. Animal mummy are food mummies or victual mummies. The ancient Egyptians believed that you can take everything with you. 2 in 1. This was a unique and unusual discovery because a Tyrannosaurus skeleton with prey items preserved inside the stomach region had never been found. டைனோசர்கள் பத்தின தகவல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தினா கண்டிப்பா இப்போ நீங்க பார்க்க போற இந்த விஷயமும் உங்களை பிரமிக்க வைக்கும். கடந்த 2009 வருஷம் உருவத்துல சின்னதா இருந்த டைரனோசர் வகையை சேர்ந்த டைனோசரோட புதைப்படிமம் ஒண்ணு ஆல்பர்டாங்கிற பகுதியில இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்புறம் நிறைய டெஸ்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டைனோசரோட வயிற்று பகுதியில அதுக்கு சம்பந்தமில்லாத வேற ஒரு விலங்கோட எலும்பு இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இது மாதிரியான ஒரு விஷயம் டைனோசர் ஃபாசில்ஸ்ல இருந்து கண்டுபிடிக்கப்படுறது இதுதான் முதல் தடவை. அந்த எலும்பு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அது சிறிய பறவை வகை டைனோசரோட எலும்புங்கிற விவரம் தெரிய வந்திருந்தது. இதன் மூலமா இந்த டைனோசர் இனங்கள் தரையில நடமாடுற உயிரினங்கள் மட்டுமல்ல வானத்துல பறக்கிற பறவை இனங்களையுமே பிடிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதுங்களோட வேட்டையாடுற திறமை அபாரமான ஒன்னாவே இருந்திருக்கலாங்கிற விவரமும் தெரிய வருது. While he was cleaning up the fossil, he noticed those little toe bones that were coming out of the rib cage. Evidence of giants. This is from an 18-foot person, estimated. கடந்த பல வருஷங்களாவே வரலாற்று ஆய்வாளர்களும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களும் இந்த உலகத்துல ராட்சத மனிதர்கள் உண்மையிலேயே வாழ்ந்தாங்களா அது உண்மைதானான்னு அதை நிரூபிக்கிற தடயங்கள் எங்க இருக்குன்னு தொடர்ந்து தேடிக்கிட்டே தான் வராங்க. அதுல சில டிஸ்கவரிஸ் அதை உறுதிப்படுத்துற விதமாவே மாறி இருந்தது. அதுல குறிப்பிடும்படியான இன்னொன்று தான் டர்க்கில இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கத்துக்கு மாறான பெரிய சைஸ்ல இருந்த இந்த மனித கைவிரல் எலும்புகள். இப்போ நீங்க பாக்குற இந்த விரல் எலும்புகள் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிறத விடவும் தடிமனானதாகவும் நீளமானதாகவுமே இருந்ததுனால இது கண்டிப்பா ராட்சத மனிதர்கள் பூமியில வாழ்ந்ததுக்கு ஆதாரமா இருந்திருக்கலாங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருந்தது. சாதாரண மனிதனுடைய கைவிரல் எலும்புடவும் இது 3 மடங்கு பெருசானதா இருக்கிறத பார்க்கும்போது அந்த ராட்சத மனிதன் கண்டிப்பா 18 அடி உயரம் இருந்திருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருந்தது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.